கோவை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த உக்கடம் ஆத்துப்பாலம் வரையிலான மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. மேம்பாலம் தொடர்பாக செய்தியாளர் பிரவீன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாகவும் தேவையாகவும் இருந்த உக்கடம் டு ஆத்துப்பாலம் வரையிலான மேம்பாலம் இன்றே முதலமைச்சரால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் 480 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வந்த பணிகள் முடிவடைந்த சூழலில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 125 தூண்கள் தாங்கி நிற்கும் இந்த பாலத்தின் மொத்த நீளம் 3.8 கிலோமீட்டர். பாலக்காடு சாலை மற்றும் பொள்ளாச்சி சாலையில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உக்கடம் டு ஆத்துப்பாலம் சந்திப்பை தினமும் வந்தடைந்துதான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில் அலுவலக நேரங்களில், அதாவது பீக் அவர் நேரங்களில் 30 நிமிடம் வரை இந்த உக்கடம் டு ஆத்துப்பாலத்தை கடப்பதற்கான ஒரு நேரமானது இருந்தது. இப்போது அந்த 30 நிமிட பயண நேரமானது இந்த பால திறப்பின் மூலம் 3 நிமிடமாக குறைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நகர்ப்பகுதிக்குள்ளிருந்து புறநகர் பகுதிக்கு செல்வது மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியிலிருந்து நகருக்குள் முக்கிய நிறுவனங்களான அரசு சார்ந்த நிறுவனங்களாகட்டும், ரயில் நிலையம், அரசு மருத்துவமனை போன்றவற்றை எளிதாக சென்றடைவதற்கு இந்த பாலம் ஒரு முக்கிய பங்காற்றும் என சொல்லப்படுகிறது. நீண்டகால எதிர்பார்ப்பாக இந்த பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதன் காரணமாக நகருக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போக்குவரத்து நெரிசலும் ஒரு முக்கியமான தீர்வை கண்டிருக்கிறது என கூறலாம். இந்த பாலத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. திருச்சி சாலையில் ஏற்பட்ட ஒரு சில விபத்துகள் மூலமாக, அதாவது அங்கு அமைக்கப்பட்ட ராமநாதபுரம் பாலத்தில் கிடைத்த படிப்பினைகள் மூலமாக இந்த புதிய பாலத்திலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மிக நீளமான பாலம் என்கின்ற ஒரு சூழலில் அதிவேக பயணங்களை தவிர்ப்பதற்காக அங்காங்கே ரம்பிள் ஸ்ட்ரிப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது பாலங்களில் வேக தடைகள் அமைக்க முடியாத ஒரு சூழலில் ரம்பிள் ஸ்ட்ரிப்புகள் என வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சிறிய அளவிலான வேக தடுப்பான்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது தவிர ஷார்ப் பெண்டுகள், அதாவது ரொம்ப நெருக்கமான திருப்பங்களில் எல்லாம் விபத்துகள் நிகழாமல் இருப்பதற்காக உயர்ந்த தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜாவுடன் செய்தியாளர் பிரவீன்.